ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு இன்னும் மனசில் நீங்காத ஷாட் என்னன்னா, கேப்டன் அறிமுகப்படுத்தும் போது அந்த ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் இப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பார். அப்படியே ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே ஒரு சில்லவுட்டில் அப்படியே காமிச்சிட்டே வருவாங்க. இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் இந்த நேரத்தில் சொன்னோம் எம்.எஸ். பிரபு அவர்கள். பிரமாதமான ஒளிப்பதிவு. அது உண்மையிலேயே வந்து ஒரு மாஸாக காமிச்சிருப்பார். ஸோ அப்போ அந்த கேமரா அப்படி காமிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் அப்படி காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கிறப்ப அந்த பக்கத்தில் ஒரு கப்பில் காஃபி இருக்குது. அதை எடுத்து அந்த டீம் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் அந்த ஃபஸ்ட்டு இது. அப்படி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த கண்ணை மட்டும் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துவாங்க. இது வரைக்கும் கேப்டனோட கண்ணை வந்து எப்படி இல்லாமல் காமிச்சிடும். பட் இதனால் கம்ப்யூட்டருடைய அந்த எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜ் இப்படி இருக்கும், அந்த கண் இப்படி இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் இப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த சாயல் இருக்கும். ரொம்ப சட்டிலாக அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கடத்தல் அப்படின்னோடனே இந்த கடத்தலில் அந்த முதல் ஆளை வந்து கொண்டுருவாங்க. அந்த முதல் ஆளை கொண்டோன்னா போலீஸுக்கு ஒரு பெரிய பரபரப்பு. போலீஸுக்கு பரபரப்புன்னொன்னே அந்த போலீஸ் வந்து அதில் சட்டிலாக சில சீன் காமிக்கணும் இல்லையா? அதில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவர் தான் வந்து ஒரு பெரிய உயர் அதிகாரி இருப்பார். அவர் வந்து சொல்லுவார், இது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவால், இதை கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னா கட் பண்ண அந்த பக்கம் வந்து ஒரு டாம் அண்ட் ஜெரியில் வந்து அந்த டாம் வந்து அப்படின்னு சிரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது டிவியில் ஓடிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா என்ன இவங்கெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாங்களாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டில் அந்த டைரக்ஷனல் டச் அப்படின்வாங்க. அண்ட் அந்த கதைப்படி வந்து அந்த அந்த உயரதிகாரி பேர் சண்முக பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ தான் தெரியும் சண்முக பாண்டியன் அவருடைய இரண்டாவது பையனுடைய பேர் அப்படின்னு சொல்லி.